ராகு கேதுனாலே பிரச்சனை தான். அதுலேயும் 12ஆம் இடம்ங்கிறது இன்னும் கூடுதலான பிரச்சனை. அதுலேயும் கேதுவை விட ராகு 12ல் இருந்ததுன்னா தான் நிறைய நெகட்டிவ் சொல்லுவாங்க. உடம்பு தொல்லை பண்ணுறதுங்கிறது, பொருளாதாரத்தில் பாதிப்பு கொடுக்கறது, தொழில் பாதிப்பு கொடுக்கறது, சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி போகும். 12ல் கேது இருந்ததுனாக்கா அதனுடைய திசை நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெறுப்பான மனோநிலை, சொந்த வந்த எல்லாத்துட்டையும் பிரிஞ்சு வந்து ஐசோலேட்டடாக தனியாக இருக்கிறது, என்னை யாரும் புரிஞ்சுக்கலங்கிற மாதிரியான குறை சொல்கிறதுங்கிறது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். எது 12ல் ராகுவும் கேதுவும் இருந்தால். சரி, இப்போ 12ல் ராகு இது இருக்கியா, அப்போ என்னதான் செய்யுறது அதுக்கு? அப்போ நான் வந்து அப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் வழியை கொடுத்துருக்கான் ஆண்டவன். எப்படின்னா 12ஆம் இடத்துல ராகு நின்று அவருடைய திசையோ கேது நின்று அவருடைய திசையோ ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த திசை ஆரம்பிக்கல இடம் விட்டு இடம் மாறிடணும். நீங்கள் வந்து வேற ஊர் போகணும், வேற நாடு போகணுங்கிறதெல்லாம் இல்லை. உள்ளூருக்குள்ளேயே கூட பூர்வீக வீட்டில இருந்து ஒரு வாடகை வீட்டுக்கோ அல்லது இன்னொரு பூர்வீகம் அல்லாத வீடுனா தான் சம்பாரிச்ச வீடாக இருக்குன்னா இல்லாட்டி வாடகை வீட்டு போயிடணும். அந்த மாதிரி இடம் மாறி உட்காந்துட்டாங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து கிட்டத்தட்ட மோர் தென் 80% எஸ்கேப் ஆக முடியும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதில் அப்படி வந்தாலும் எஸ்கேப் ஆகாத சூழ்நிலைகள் இருக்கும். அது இன்னும் கடுமையாக இருக்கலாம். அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரும்பாலும் இடமாற்றம்ங்கிறது இதுக்கு ஒரு சரியான தீர்வு.